அந்த குடும்பத்திற்கான நேரடியா சந்திச்சு ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் வர சொல்லியிருக்காரு. 5 சித்தப்பா தம்பி எல்லாத்தையும் 5 பேரை வர வச்சு உட்கார வச்சு அவர் சொன்னால 20 லட்ச ரூபாய் நிதி அந்த நேரடியா அவர் கையால் வழங்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இதுதான் இது வந்து என்ன சொல்றது, எவ்வளவுதான் என்ன பிற கட்சிகள் எதிர்கட்சிகளை குற்றச்சாட்டு வைத்தாலும் தார்மீக பொறுப்பு ஏற்றோ ஏற்காமலோ அவரோட கூட்டத்தில் அசம்பாவிதற்கு தமிழக அரசு 10 லட்சம் கொடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ விஜய் அவர்களும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 20 லட்சம் கொடுக்கறதா சொல்லப்படுது. அது வந்து நடக்குது. அதுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாங்க. இப்ப இனிமே அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கொடி அங்கிட்டு பறக்காது. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, குட்டு வெளிப்பட்டதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? சொல்லுவாங்க இல்லையா, குள்ள நெறி சாயத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் மலையில நடந்ததுக்கு அப்புறம் வெளியே ஓடி வந்து. இதெல்லாம் வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல். பழனிசாமி இந்த கூட்டணி விவகாரத்தில் தாவேக விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்ள போகிறார், ஏற்றுக்கொண்டு தாவேகோட கூட்டணி வைக்க போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பேசப்படுது இல்லையா? ஏன்னா பழனிசாமி பலவீனமானவர் காட்டுறாங்க. என்னை முதல்வராக ஏற்றுக்கிட்டா கூட்டணி வாங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப பழனிசாமி இந்த மாதிரி செயல்களை பார்க்கும்போது தாவேகத்துல விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டுதான் இந்த செயல்களை செய்கிறாரோ அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. அதை பத்தி பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 20 எம்எல்ஏ வச்சுட்டு முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிக்கலையா? இதெல்லாம் ஒரு இது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி போகும் பொழுதுதான் பாரதிய ஜனதாவுடன் இருக்கும் கூட்டணியானது கூடிய விரைவில் பிரித்து கொண்டு வெளியே வருவதற்கான இன்னும் பொதுச் செயலாளர் வழக்கு எல்லாம் நிலுவையில தான் இருக்கு. கட்சி வழக்குகள் நிலுவையில தான் இருக்கு. அதனால வாய்ப்பு குறைவுதான். வேணா வந்து எடப்பாடி பழனிசாமி வைத்து தாவேகாவோட சிக்னல் கொடுங்கன்னு சொல்லி பிஜேபி தான் இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்கோன்ற சந்தேகங்கள்லாம் இழந்து. பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான ஓட்டு வங்கியோ அல்லது பாரம்பரியமோ எதுவுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிடையவே கிடையாது. இதுதான் இங்க உள்ள மிகப்பெரிய விஷயம். பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு மண் குதிரை. நொண்டி குதிரை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ரைட், ஓகே. அப்படி இருந்தாலும் வைபர் வாய்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ராசதமிழன் அன்பு தம்பி பாஸ்கரனுடன். வணக்கம். வணக்கம் கவிஞர்களே, வணக்கம். வணக்கம். அதாவது ஹாட் டாபிக் நேற்று நம்ம பேசினது வந்து ஓரளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அதிகமா வந்திருக்கு. ஆனா அதே நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நம்ம இந்த வீடியோ மூலம் தெளிவுபடுத்திக்கிறோம். அதுல அது வந்து சில இது இருக்கும், அந்த என்ன சொல்றது, அது என்ன சொல்லுவாங்களே, புரிதல் இல்லாத சில கமெண்ட்ஸ்கள் இருக்கும் இல்லையா? இது நம்ம கடந்து செல்லும். ஏன்னா ஒரு பத்திரிகையாளரா நம்ம இருக்கிறோன்றப்ப பாத்தீங்கன்னா அதுல நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும். இதுல நம்ம பாசிட்டிவ் எடுத்துட்டு நெகட்டிவ் வந்து புறந்தள்ளிட்டு போறதுதான் பத்திரிகையாளர்களோடது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பத்திரிகை குரல் வலையை நெறிப்பதற்கு மதங்கள் ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் இனங்கள் ரீதியாகவும் இருக்கின்ற என்ன சொல்லுவாங்க, அரசாங்க மையத்தில் மிக பெரும் ஆளுமையா இருக்கிறவங்களாம் இன்னைக்கு வந்து அந்த 4வது தூணை வந்து குரல் வலையை நெரிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம கம்பேர் கூடாது. ஏன்னா உண்மை எதுவென்றாலும் அதை உறக்க சொல்வது. ஏனென்றால் நாங்கள் பாரதி வழி வந்தவர்கள். ரைட், ஓகே. இப்ப என்ன டாபிக் அப்படின்னா, கரூர் சம்பவத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி, அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தாவேக தலைவர் விஜய் அவர்கள் அந்த மக்களை, அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையும் உயிரிழந்த குடும்பத்தினரும் சந்திக்க போவதா தகவல் வந்திருக்கு. உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் இல்லையா? ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எல்லாருமே அவரை வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பிற கட்சிகள். ஈவன் பழனிசாமி, எடப்பாடி திமுக பழனிசாமி கூட அந்த அவர் கொடியை வைத்து அரசியல் செய்து ஒரு எப்படி சொல்லுவோம், நாளாந்தர அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. பட் முற்றுப்புள்ளிக்குமா விஜய் அவர்கள் வெளியே வர்றாங்க இல்லையா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த கரூர் துயர சம்பவத்தில் இந்த உயிரிழந்த அந்த 40 பேருக்கும் வந்து நம்ம வந்து ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு தான் இந்த இதை ஆரம்பிக்கணும். நம்ம ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இத்தனை நாட்களுக்கு கழித்து தான் திரு விஜய் அவர்கள் வந்து இப்ப வெளியே வந்திருக்கிறாரு. ஸோ வெளியே வந்திருக்காருன்றதை விட என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து எதிர்பார்த்த அந்த தீர்ப்பானது உச்சநீதிமன்றம் இன்னைக்கு காலையில கொடுத்துருக்காங்க. சரியான தீர்ப்பாக தான் நானும் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல்வேறு யூகங்கள் அங்கே வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன. ஏன்னா அரசாங்க அதிகார மையத்தில் இருக்கும் மிகப்பெரியவர்களின் தாக்குதலுக்கு உட்பட்டுத்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் அங்கே ஒரு கருத்தை வச்சிருந்தார். என்னன்னா, இத்தனை இடங்களில் கூட்டங்கள் வராமலா இருந்தது, அது போலதான் கரூரில் வந்தது, ஆனால் இங்கு மட்டும் ஏன் இந்த அசம்பாவிதங்கள் நடந்துன்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருந்தாரு. அது போக ஒரு நம்ம தமிழக அரசானது என்ன பண்ண, உடனே வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனாங்க. மந்திரிகள் போய் பார்த்தாங்க, அவங்க ஓடியாந்தாங்க, இவங்க ஓடியாந்தாங்க, ஆளுங்கட்சி ஆம்புலன்ஸ் எடுத்தாங்க, அப்படின்னாங்க. உடனே வந்து அதுக்கான நிதியை ஒதுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சொன்னாங்க. அந்த குடும்பங்களுக்கு பாதிப்புக்கு ஆறுதலுக்கு என்ன செய்யணுமோ அதை பூரா செய்யறேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவர்கள் தமிழக காவல்துறையை வைத்து ஒரு ஸ்குவாடு, ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தி அதை வந்து பாத்தீங்கன்னா இதை விசாரிக்கிறதுக்கு விட்டாங்க. அவர் தமிழக டிஜிபி திரு அஸ்ரா கார்க்கு. இல்ல அதெல்லாம் ஒரு நல்ல முயற்சி தான். அது வந்து
இப்போ நீங்க சொல்வது போல இன்று சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவங்களும் ஒரு தலைவர்ல ஒரு ஆணை அமைத்து விசாரிக்க போதா சொல்றாங்க இல்லையா? ஆனா அது இவங்க கேட்டது தானே, அவங்க கொடுத்தது ஒண்ணு. ஆமா. ஏன்னா ஆளும் அரசாங்கம் எந்த மாதிரி விஷயங்களை எப்படி விசாரிக்கும் என்பது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனைகள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அந்த இடத்துல இருந்தவங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இதை வச்சு நம்மளும் அரசியல் பேச வேண்டாம். இல்ல கண்டிப்பாக. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இரு ஆளுங்கட்சி ஆகட்டும் சரி, தமிழகத்தில் ஆளுங்கட்சி ஆகட்டும் சரி, மத்தியில் ஆளுங்கட்சி ஆகட்டும் சரி, இருவரும் ஃபேரா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதை வந்து தெளிவான முறையில மக்களுக்கு என்ன நினைச்சுன்னு எடுத்து சொல்றது தான் அமைச்சிருக்காங்க. நம்ம அதை பத்தி ஓகே, அது வந்து எக்கச்சக்க விவாதங்கள் பார்த்துட்டோம். பட் இதை விஜய் அவர்கள் எப்படி அணுகி அடுத்த கட்ட அரசியல் நகர் பண்ண போறோம்னு தான் நீங்க பார்க்க போறோம் இல்லையா? இந்த கரூர் மக்களை சந்திக்கும் பயணத்தை பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது ஒரு பாசிட்டிவ் மூவ்னே சொல்லலாம். இவ்வளவு நாள் கழித்து அவர் வந்து மக்களை நேரடியாக சந்திக்கிறாரு. இன்னொன்னு, இதற்கு சம்பந்தமாக டிஜிபியிடம் அனுமதி கேட்கும் போது அந்த டிஜிபி வந்து நீங்க வந்து அங்கே உள்ள எஸ்பியை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே எஸ்பியை போய் பார்க்கும்போது எஸ்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவருக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க தாவேகா அணியினர் பார்த்து, நீங்க வந்து மறுபடியும் நீங்க விஜய் வர்றாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கூட்டம் கூடும், இதை எப்படி சமாளிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. நாங்க ஒரு பொதுவான ஒரு இடத்துல வச்சு சேலம் கரூர் சாலையில் உள்ள ஒரு காலேஜ்ல அங்கே ஒரு அரங்கத்தை வச்சு நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்றாரு, 17ஆம் தேதி விஜய் வர்றாரு கரூர் வந்து. அதை ரெண்டு மீட்டிங்கை பண்றாங்க. படிச்சிருப்பீங்க நீங்க. ஒரு 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 தடவை ஒரு மீட்டிங்ல வந்து இறந்தவர் குடும்பத்தை தனித்தனியாக சந்திக்கிறாரு. அடுத்த மீட்டிங்ல அதை காயமடைந்தவர் தனித்தனியாக சந்திக்கிறாரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த குடும்பத்திற்கான நேரடியா சந்திச்சு ஒரு குடும்பத்துக்கு 5 பேர் வர சொல்லியிருக்காரு. 5 சித்தப்பா தம்பி எல்லாம் 5 பேரை வர வச்சு உட்கார வச்சு அவர் சொன்னால 20 லட்சம் ரூபாய் நிதி அந்த நேரடியா அவர் கையால் வழங்கப்படுதுன்னு சொல்லப்படுது. இது வந்து என்ன சொல்றது, எவ்வளவுதான் என்ன பிற கட்சிகள் எதிர்கட்சிகளை குற்றச்சாட்டு வைத்தாலும் தார்மீக பொறுப்பு ஏற்றோ ஏற்காமலோ அவரோட கூட்டத்தில் அசம்பாவிதற்கு ஒரு தமிழக அரசு 10 லட்சம் கொடுத்ததாக சொல்லப்படுது. ஸோ விஜய் அவர்களும் ஒவ்வொரு குடும்பத்துக்கு 20 லட்சம் கொடுக்கறதா சொல்லப்படுது. அது வந்து நடக்குது. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து துயர சம்பவம். இதுல வந்து நான் அரசியல் ஆதாயம் தேடுறதை பத்திலாம் நான் பேச விருப்பமே இல்லை. எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா, எல்லா உயிர்களுமே பண மதிப்பை விட அதிகமானது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த உறவுகள் கிடைக்க போவதிலே திரும்பி அந்த குடும்பங்களுக்கு. அதை ஒரு புறம் வைத்தாலும் இது வந்து யதார்த்தமாக நடைபெற்றது. இது திட்டமிட்ட செயலா அல்லது யதார்த்தமாக நடைபெற்றா என்பதற்கான பிரச்சனைகள் தான் இன்று கோர்ட்லையும் இதுலயும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து விட்டாரு. விபத்தா சரியான்றத அதுதான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்னு, இது யார் மேல தப்பு அப்படின்ற மாதிரிதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவர் மேல தப்புன்னு அவரும், அவர் மேல தப்பு இவரும் சொல்றது வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. இது வந்து 3 பேருமே காரணம். இந்த அரசாங்கமும் காரணம், அதில் இருக்க திரு விஜய் அவரது கட்சியும் காரணம், இன்னொரு பக்கத்தில் இந்த பொதுமக்களும் காரணம். ஏன்னா இது ஒரு முக்கூட்டு. 3 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துலதான் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அவங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன விஷயமோ அது பண்ணிருக்கணும். இதை 2ஆம் தரமா வச்சுட்டாலும் அதற்கான ஒரு ரெமெடி அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பலன், ஒரு சிகிச்சை அப்படின்ற மாதிரி அவர்களுக்கு பிரதிபலனாக திரு விஜய் அவர்கள் வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த 17ஆம் தேதி வந்து கூப்பிட்டு அவங்களுக்கான நிவாரண நிதியை வழங்க போறாருன்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இவ்வளவு நாள் வரலன்னு சொல்லி விமர்சனத்துக்கு வச்சவங்க எல்லாம் இன்னைக்கு மூக்கு மேல விரல வச்சுட்டு பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வெளியவே வரமாட்டாரு, அப்படியே ஓடி போயிருவாரு, அங்க போயிருவாரு, அவர் கேஸ் வந்து அவர் கைதாயிருவாரு, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர் வந்து ஓடிக்கிட்டு இருந்ததுக்கு இன்னைக்கு அவர் சரியான ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். நீதிமன்றமும் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா, பரவலா பாத்தீங்க அப்படின்னா, அந்த கரூர் சம்பவத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய அரசியல் நடத்தினாங்க. அது அதாவது யாரு சொன்னது, நம்ம ஆர்எஸ் பாரதி கூட இன்னைக்கு ஒரு கடுமையான விமர்சனம் வச்சிருந்தாரு. அதாவது இறந்தவர்கள் வச்சு அரசியல் செய்யறாருன்னு வச்சிருந்தாரு. பட் யாரும் இறந்த வச்சு அரசியல் செய்யல. ஏன்னா அதுல திமுக அரசு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, ஷார்ட் பீரியட் அவங்க ஃபுல்லா வந்து போஸ்ட்போன் பண்ணி எரிச்சிட்டாங்க. இதுவே விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று ஒரு சிலர் சொல்றாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா, இன்று நம்ம இவர் இருக்காரு பாத்தீங்களா, பழனிசாமி அவரோட கூட்டத்துல தாவேகா கொடியை அசைக்க விட்டு என்னமோ அங்க இருக்க தொண்டர்கள் வந்து உற்சாகம் இழந்ததா ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்குவதாக நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இல்ல. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து அவங்க கட்சிக்காரங்களா தான் சொல்றேன் இல்லையா, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது அல்லவா, அந்த கூட்டத்தில் அதிமுக காரர்கள் அந்த கொடியை பிடித்த விட ஆட்டிப்பதா இவர்களது ஒரு பிரம்மையையும் ஒரு பிரம்மாண்டத்தையும் ஏற்படுத்தி சொல்லிவிட்டார் என்பதை அழகாக தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சுட்டாங்க. இப்ப இனிமே அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கொடி அங்கிட்டு பறக்காது.
ஏன்னா தெரிஞ்சு போச்சு. குட்டு வெளிப்பட்டதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ண முடியும்? சொல்லுவாங்க இல்லையா, குள்ளநெறி சாயத்துக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் மலையில நடந்ததுக்கு அப்புறம் வெளியே ஓடி வந்து. இதெல்லாம் வந்து ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியல். அதாவது இன்னொரு கட்சி கொடியை பயன்படுத்தி தொண்டர்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு அதையும் பழனிசாமி, எடப்பாடி திமுக பழனிசாமி அதையும் ஒரு பெரிய ஒரு இமேஜா ப்ரொஜெக்ட் பண்றாரு. பழனிசாமி ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டாருன்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, தாவேகாவினர் 2 முறை அவர்கள் கூட்டணி கலைத்த போது நிராகரித்து விட்டனர் இல்லையா? அதே இப்ப வந்து கூட்டணி வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு. இதை வைத்து என்ன சொல்றாங்க, பரவாயில்ல என்ன பேசப்படுது அப்படின்னா, பழனிசாமி இந்த கூட்டணி விவகாரத்தில் தாவேகா விஜயை முதல்வராக ஏற்றுக்கொள்ள போகிறார், ஏற்றுக்கொண்டு தாவேகோட கூட்டணி வைக்க போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல பேசப்படுது இல்லையா? ஏன்னா பழனிசாமி பலவீனமானவர்னு காட்டுறாங்க. ஒரு இரட்டலை கட்சி உள்ள ஒரு சின்னத்தை வந்து ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி கூட்டணிக்கு வாங்க நினைக்கிறது வந்து ஒரு எப்படி சொல்றது, அப்போ அவருக்கு தோல்வி வந்துருச்சு. இன்னொன்னு, அவர் விஜய் தாவேகா அவர் விஜய் மதுரை மாநாடு சொன்னது போல கூட்டணிக்கு வாங்க, ஆனா என்னை முதல்வராக ஏத்துக்கிட்டா கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. சோ இப்ப பழனிசாமி இந்த மாதிரி செயல்களை பார்க்கும்போது தாவேகாத்துல விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டுதான் இந்த செயலை செய்கிறாரோ அப்படின்னு பல அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒன்றும் மிகப்பெரிய தவறே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது யார் மெஜாரிட்டி காட்டுறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஒண்ணுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு இடத்துல பாத்தீங்க அப்படின்னா வெறும் 20 எம்எல்ஏ வச்சுட்டு முதலமைச்சர் கேண்டிடேட் அறிவிக்கலையா? இதெல்லாம் ஒரு இது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாதிரி போகும் பொழுதுதான் பாரதிய ஜனதாவுடன் இருக்கும் கூட்டணியானது கூடிய விரைவில் பீத்துக் கொண்டு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அப்படி வரும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி வேறு வழி இல்லாம தாவேகாவோட கூட்டணி அமைக்கத்தான் வேண்டும். அதாவது நீங்க இப்படி சொல்றீங்க, பரவாயில்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதான் உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி பிஜேபி விட்டு வெளியில வர்றாரு அப்படின்னு சொல்றீங்க. அது வந்து அதுக்கு வாய்ப்பு குறைவுதான். ஏன் அப்படின்னா, இன்னும் பொதுச் செயலாளர் வழக்கு எல்லாமே நிலுவையில தான் இருக்கு. கட்சி சார்ந்த வழக்கு எல்லாம் நிலுவையில தான் இருக்கு. அதனால வாய்ப்பு குறைவுதான். வேணா வந்து எடப்பாடி பழனிசாமி வைத்து தாவேகாவோட சிக்னல் கொடுங்கன்னு சொல்லி பிஜேபி தான் இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்கோன்ற சந்தேகங்கள்லாம் இல்லாது இல்லையா? இல்ல ஆக்சுவலா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிஜேபியின் அழுத்தமானது அதிகரித்து கொண்டே போயிருக்குது. ஏனென்றால் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தோழமை கட்சிகள் அங்காளி பங்காளி சண்டைகள்லாம் நடந்துச்சு இடையில. இந்த நடந்த விஷயங்கள்ல வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து யாரையுமே நம்புறது கிடையாது. அவரை நம்பாம ஒரு போக்குடன் அரசியல் எடுத்துக்கொண்டு போகின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியின் அழுத்தமானது மீண்டும் வருது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான ஓட்டு வங்கியோ அல்லது பாரம்பரியமோ எதுவுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிடையாது. இதுதான் இங்க உள்ள மிகப்பெரிய விஷயம். அதை உடைக்கும் பொருட்டுதான் எடப்பாடி பழனிசாமி தன்மேலும் பிரச்சனை வந்து விடக்கூடாது என்பதற்காக ஒட்டி உறவாடி கொண்டும் வெட்டி ஓட்டி கொண்டுமே வந்து கொண்டிருக்கிறார். இது கடைசியில ஒரு நவம்பர் டிசம்பர் மாசத்துல இது வெளிப்படையா தெரியும். அவர் வந்து எந்த எல்லைக்கும் போவார் என்பது கடந்த கால நிகழ்வு உங்களுக்கே தெரியும். அது பிஜேபிக்கு நல்லா தெரியும். எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு நொண்டி குதிரை தான். அது எப்ப படுக்க வைக்கிறது எப்ப நிப்பாட்டுறது வந்து பிஜேபி நல்லா தெரியும். பிஜேபின்ற ஒரு அந்த கட்சி இல்லை, அதாவது மத்தியில பிஜேபின்ற ஒரு இது இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி இல்ல. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானது நொண்டி குதிரையாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு மண் குதிரை. திராவிட முன்னேற்ற கழகம் நொண்டி குதிரை கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ரைட், ஓகே. அப்படி இருந்தாலும் அந்த எடப்பாடி பழனிசாமி சவாரி செய்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி சொல்லி வச்சுக்கலாம். அப்படி வச்சாலுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சின்றது வந்து ஒரு மண் குதிரை, அவ்வளவுதான். இந்த குதிரையை பொறுத்த அளவுக்கு என்னைக்கு மழை வந்து கரையும்ன்றது தெரியாது, எங்க போட்டு உடையும்ன்றது தெரியாது. இருப்பினும் நீங்க சொல்ற பிரகாரம் மத்தியில் அவங்க ஆட்சி வச்சிருக்காங்க. மத்தியில் ஆட்சி இருந்து என்ன பயன் இப்ப இன்ன வரைக்கும் செய்யப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இந்நேரம் அவங்க சீட்டை பிடிச்சி இந்நேரம் பெரிய அளவுக்கு வந்துருக்கலாம். ஆனா இவங்க ஒரு கட்சியை சார்ந்தே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது என்ன? அதாவது நீங்க சொல்வது மத்திய அரசு வந்து தமிழகத்தில் திக்கு முக்காடி இப்போ ஓரளவு பிஜேபி வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்கு சதவீதத்தை காட்டிட்டாங்கன்னு சொல்லலாம்.